ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷெட் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வேறு யாராச்சுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷெட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடுறது, டபுள் க்ரோஷெட் எப்படி போடுறது, ஆஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் பேசிக்கான க்ரோஷெட்டோட ஸ்டிச்சஸ்ஸு. இதை வச்சு தான் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 க்ரோஷெட்டை வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷெட் சொல்லித்தரேன். நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு நீடில் இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அவ்வளோ செயின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 செயின் போடுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் வந்துட்டு உங்களோட நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே கையில் சுற்றிருக்கீங்க இல்லையா, அந்த ரன்னிங் நூலை அந்த ஹோல் வழியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடில் 2 லூப் இருக்கும். லூப்னா ஒன்றும் இல்லை, அந்த நூல் சுற்றி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து லூப்புன்னு சொல்கிறோம். இப்போ வந்து 2 லூப் இருக்கும். அந்த மறுபடியும் அந்த ரன்னிங் நூலை சுற்றி அந்த 2 லூப் வெளியே இழுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு லூப் இருக்கும் உங்களோட க்ரோஷெட் நீடில். அதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷெட்டு. இதே மாதிரி ஸ்டிச்சஸ் தான் அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சில் நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற நூலை நீடிலால் சுற்றி அந்த ஹோல் வழியில் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா 2 லூப் இருக்கும். மறுபடியும் நீடிலால் அந்த ரன்னிங் நூலை சுற்றி அந்த 2 லூப் வழியில் வெளியே இழுத்துட்டீங்க அப்படின்னா நீடிலில் ஒரு லூப் இருக்கும். அதுதான் சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட எண்டு செயின் வரைக்குமே போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 2வது ரோ சொல்லித்தரேன். சிங்கிள் க்ரோஷெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயினை வந்து எக்ஸ்ட்ரா 2வது ரோவில் என்ன பண்ணணுன்னா ஒரு செயின் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு அந்த போட்ட செயினும் பக்கத்தில் இருக்கிற செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் அதே மாதிரி நீடில் உள்ள இன்செர்ட் பண்ணோன்னு ரன்னிங் நூலை பிடிச்சி அந்த ஹோல் வழியில் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா நீடில் 2 லூப் இருக்கும். மறுபடியும் அந்த ரன்னிங் நூலை சுற்றி அந்த 2 லூப் வழியிலையும் வெளியே இழுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லூப் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரோ மாதிரியே தான் 2வது ரோவும். என்ன அப்படின்னா அந்த எண்டிங் ரோவில் முடித்தோடனே ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போடுறோம். அதுதான் மீதி எல்லாமே ஃபஸ்ட்டு ரோ மாதிரி தான் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயின்குள்ளேயும் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற நூலை இழுத்தீங்க அப்படின்னா 2 லூப் இருக்கும். மறுபடியும் அந்த ரன்னிங் நூலை சுற்றி அந்த 2 லூப் வழியில் வெளியே இழுத்தீங்கன்னா ஒரு லூப் இருக்கும் நீடில். ஓகேவா? இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லா ஸ்டிச்லேயும் 2 லைன் சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் 3வது ரோவும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஃபஸ்ட் 2 லைன் மாதிரியே தான் அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ்லாம் வரும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது 2வது ஸ்டிச்சு டபுள் க்ரோஷெட் சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது அந்த ரன்னிங் நூல் இருக்கு இல்லையா, அதால் நீடில் சுற்றி ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணி 3வது செயின் வழியில் நம்ம நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை நம்ம நீடிலால் பிடிச்சி அதே ஹோல் வழியில் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா நீடில் 3 லூப் இருக்கும். ஓகேவா? 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 லூப் இருக்கும். மறுபடியும் நம்ம ரன்னிங் நூலை சுற்றி அந்த 2 லூப் வழியில் வெளியே இழுத்துட்டீங்க அப்படின்னா நீடில் ஒரு லூப் இருக்கும். இதே மாதிரி தான் இதே ஸ்டிச் மாதிரி ஃபாலோ பண்ணி எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ 2வது ரோ வந்து எப்படி போடணும்னா நம்ம சிங்கிள் க்ரோஷெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயின் போட்டிருப்பீங்க. நம்ம டபுள் க்ரோஷெட்டில் வந்து 2 செயின் போடணும்.
2 செயின் போட்டுட்டு அதே மாதிரி ரன்னிங் நூலை வந்து நீடிலால் சுற்றி ஃபஸ்ட்டு நான் 3 செயினை ஸ்கிப் பண்ணி போட்ட 2 செயின் இல்லாமல் ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணி 4வது செயின் வழியில் 4வது செயினில் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் 3 லூப் இருக்கும். அதே மாதிரி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை வந்து நம்ம நீடிலால் சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் வெளியே எடுத்துருங்க. இப்போது நீடில் 2 லூப் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி நூலை சுற்றிட்டு அந்த 2 லூப் வழியிலையும் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடச்சிரும். அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் போட்டுகிட்டே வந்துடுங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு 10 ரோ போட்டுக்கோங்க. வெளியே எடுக்கும்போது அந்த லாக்குக்காக ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. அந்த நூலை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நீடில் இருக்கு இல்லையா, நீடில் இருக்கிற நூலை அப்படியே அந்த நீடில் இழுத்துருங்க. நீடிலேயே இழுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஒரு நாட்டு விழுந்துடும். அது வந்து இதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டபுள் க்ரோஷேட் முடிஞ்சு. இப்போ 3வது ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ 3வதாக வந்து ஆஃப் டபுள் க்ரோஷேட்டு. இந்த ஆஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கும் அதே மாதிரி தான் ஸ்லிப் நாட் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவும் சேம் வந்து டபுள் க்ரோஷேட் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மாறும். அதே மாதிரி தான் நம்ம நூலை சுற்றிட்டு அடுத்து இருக்கிற 2 செயினை ஸ்கிப் பண்ணி 3வது செயின் வழியில் நம்மளோட நீடில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி நம்ம ரன்னிங் நூலை பிடிச்சி வெளியே இழுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் 3 லூப் இருக்கும். இப்போ நம்ம டபுள் க்ரோஷேட்டில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு 2வது வந்து அது பேலன்ஸ் இருக்கிற 2 லூப் வழியில் 2வது எடுத்தோம் இல்லையா. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த ரன்னிங் நூலை நம்ம நீடில் பிடிச்சி 3 லூப் வழியிலையும் வெளியே இழுத்துறோன்னு. ஓகேவா, 3 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துருவோன்னு. இப்போ நம்மளுக்கு ஆஃப் டபுள் க்ரோஷேட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி நூலை சுற்றி அடுத்து இருக்கிற செயின்குள்ளே நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை அந்த ஹோல் வழியில் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் 3 லூப் இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் அந்த நூலை சுற்றி அந்த 3 லூப் வழியிலையும் நம்மளோட நீடில் வந்து வெளியே எடுத்துருவோன்னு. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஆஃப் டபுள் க்ரோஷேட் கிடச்சிரும். இதுதான், இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. 2வது ரோவும் சேம் 2 ஸ்டிச்சை போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயின் வழியில் நம்மளோட நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணி அதே மாதிரி ரன்னிங் நூலை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 3 லூப் இருக்கும். மறுபடியும் நம்ம நூலை சுற்றிட்டு அந்த 3 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துருவோன்னு. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் டபுள் க்ரோஷேட் கிடச்சிடும். அதே மாதிரி தான் எண்டு செயின் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி ஒரு 10 ரோ போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ரோ முடிக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு உங்களோட நீடில் வந்துட்டு அந்த ஸ்டிச்சிலேருந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாட்டு விழுந்துடும். அது வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு பிரிஞ்சு போகாமல் செக்யூர் பண்ணும். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், ஆஃப் டபுள் க்ரோஷேட். இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த 3 ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ காய்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய க்ரோஷேட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம க்ரோஷேட் பயணத்தையும் தொடரலாம். பாய்.